நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். சார் வணக்கம். திமுக மீதான கடுமையான விமர்சனங்களை மீண்டும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முன்வைத்திருக்கிறார் தவேக தலைவர். ஊழலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அப்படி பேசினா நீங்க ஒரு 50 ஆண்டு கால தகர டப்பாவை உருட்டுகிறீர்கள் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் மீண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? அவர் 3ஆம் ஆண்டு விழாவை எங்க வச்சு கொண்டாடி இருக்காருமா? அவருடைய கட்சி அலுவலகத்துல, பனையூர் அலுவலகம். பனையூர்லயா? ஓ, தன்னுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை கூட பனையூர்ல தன்னுடைய பங்களாவில் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்ல வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் நியூஸ் 18 என்கிற ஒரு மக்கள் தொலைக்காட்சிக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிற காரணத்தினால் நான் அதை பேச விரும்புகிறேன். ஊழலை பற்றி யார் பேசுவது? தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டே வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தில். 15 கோடி ரூபாய் ஏமாற்றிய வழக்கில் இன்றைக்கும் அவர் வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கே தூய சக்தி? வருவதற்கு முன்னாலே முடைநாட்டம் அடிக்கிறது ஊழல். வருமான வரி ஏய்ப்பு உங்கள் மீது வழக்கு இருக்கிறது. நீங்கள் இங்கே என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய தனி மனித ஒழுக்கத்திற்கே கேள்வியாக இருக்கிறது அந்த வருமான வரி என்பது. அப்படி இருக்கிற போது பொது வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிப்பீர்கள்? ஊழலை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் 1967 ஆட்சி பிடித்தோம். ஏறத்தாழ நாங்கள் எங்கள் இயக்கம் ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. யாராவது ஒரு தலைவர் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட குற்றம் உண்டா? மாண்புமிகு தலைவர், எங்கள் தலைவர் கலைஞர் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையிலே இருக்கிற போது இதேதான் பேசினார்கள். அவர் இறக்கிற வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது பதிவு செய்யப்பட்டது உண்டா? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது உண்டா? இந்த விவரங்கள் எல்லாம் தெரியாமல் ஏதோ தனக்கு இருக்கிற விளம்பர மோகத்தை வைத்துக் கொண்டு தான் வந்துவிடலாம் என்று நினைக்கிறார். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், விஜய் என்கிற நடிகனை நாட்டு மக்களுக்கு தெரியலாம். ஆனால் இவருடைய அரசியல் என்ன? இவருடைய தத்துவார்த்தம் என்ன? 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை கூட தேர்தலை இன்னும் 3 மாதத்தில் வைத்துக் கொண்டு வெளியே தொண்டர்களை சந்திப்பதற்கோ பொதுமக்களை சந்திப்பதற்கோ வக்கற்று போய் பனையூரிலே உட்கார்ந்து கொண்டு போகிற போக்கில் தெளித்து விட்டு போவதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு ஏமாளிகளா? எம்ஜிஆர் என்ன அவ்வளவு சாதாரண மனிதரா? அவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3வது முறையும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போதுதான் அவர் இன்னொரு கட்சியை துவக்கினார். அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் என்கிற மாபெரும் அந்த ஆளுமைகளோடு பயணித்த மனிதர் அவர். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அவருடைய தத்துவார்த்தத்தில் எங்களுக்கு வேறுபாடு உண்டு. ஆனால் அவரையும் இவரையும் ஒப்பிடுவது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? எனவே நான் சொல்லுகிறேன், ஊடகத்தின் வாயிலாக பயணிக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் தனக்கான அறிமுகங்கள் உண்டு. தனக்கு மக்களை தெரியலாம், மக்களுக்கு அவரை தெரியலாம். ஆனால் ஒரு தலைவனாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் 1970களில் 80களில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு இல்லை. நமது அடுத்த தலைமுறை அறிவின்பால் அரசியலின்பால் வளர்ந்திருக்கிறது. அது கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இவர் நினைப்பதை போல மிக சாதாரணமாக போய்விட முடியாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் திமுக என்கிற இயக்கம் வந்த பிறகு திமுகவை பேசித்தான் தங்களுக்கு அடையாளம் தேடிக்கொண்டார்கள் 70 கட்சிகள். இன்றைக்கு 71வது கட்சியாக தவேக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக்க நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை